வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது புரட்டாசி மாத ராசி பலன்கள் பற்றி பார்ப்போம். முதலாவது மேஷ ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து ரிஷப ராசிக்கான பலன்களை பார்ப்போங்க. முதலாவது மேஷராசி. மேஷராசி நேர்களை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, உங்களோட ராசிநாதனான செவ்வாய் குருவோட பார்வையில் இருக்கார் இந்த மாதம் முழுக்கவே. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்களோட ராசியவே பார்க்குறார். இது ஒரு சிறப்பான அமைப்புங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்திகள் நல்லபடியாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்குங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு சுப கிரகங்கள் உங்களோட ராசி இல்லைன்னா ராசிநாதனை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மேன்மைகளான நல்ல பலன்கள் நடக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். உங்களுக்கு சகோதர வழியிலேருந்து நல்ல நன்மைகள் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் காவல்துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும், இராணுவத்துறையில் பணிபுரியவங்களா இருக்கட்டும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அருமையான மாதமாக இருக்குங்க. உங்களோட ராசிநாதன் குருவோட பார்வையில் இருக்கனால பார்த்திங்கன்னா, இந்த மாதம் முழுக்கவே நல்ல புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவீங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன காரியங்கள்லாம் நீங்கள் செய்ய முடியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு அருமையான மாதங்க இது. போன மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். இந்த மாதத்தில் அந்த மாதிரி இருக்காதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்புகள் வட்டாரத்துலையாக இருக்கட்டும், உறவுகள் வட்டாரத்துலேயும் உங்களுக்கு சரியான மதிப்பு மரியாதைகள் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. அடுத்ததாக சொல்லப்போனால் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். குருவோட பார்வையில் இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்குங்க. 7.5 சனி நடக்குது அப்படின்ட்டு எதுவும் பயப்பட தேவையில்லைங்க. உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக வந்துருங்க. இளைஞர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் கணவன் யார் மனைவி அப்படின்னு அறிமுகமாகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்த பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த சனி சூரியனோட பார்வையில் இருப்பாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்காக வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கக்கூடிய மாதமாக அந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க. யாரெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வேலை பார்த்துட்ருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கான புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா, இந்த மாதத்தில் முற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு 2ஆம் இடத்துல இருக்கார், சனி 11ஆம் இடத்துல இருக்காருங்க. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மை இருக்கும், தொழிலில் நல்ல நிம்மதி இருக்கும். மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இந்த மாதத்தோட முற்பகுதி 20 நாட்கள் பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. உறவுகள் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கும், நட்புகள் வட்டாரத்தில் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா நிலையிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நீச்சம் பெற்ற நிலையில் 5ஆம் இடத்துல இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குங்க. புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு அப்புறம் இருக்கும். புரட்டாசி மாதம் 15 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அவர் 6ஆம் இடத்துக்கு மாறுவாருங்க. ஆனாலும் அவர் குருவோட பார்வையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா மாதத்தோட பிற்பகுதி பார்த்திங்கன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் வரலாம். இது எதுக்காக அப்படின்னா, உங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். இது இல்லாமல் அவங்களோட வளர்ச்சிக்கான வாங்கக்கூடிய கடனாக இருக்கலாங்க. புரட்டாசி மாதம் பிற்பகுதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண் வழி உறவுகளால் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாங்க. அதாவது உங்களுக்கு மனைவியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், பெரியம்மாவாக இருக்கட்டும், இல்லைன்னா அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், இது மாதிரியான இவங்க வழியிலேருந்து உங்களுக்கு சில மன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்கன்னா அதே மாதிரி ஆண்கள் வழியிலால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படலாங்க. இது எதனால் ஏற்படும் அப்படின்னா, சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில்
இந்த மாதத்துக்கு பிற்பகுதியில் இருப்பார். அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கனால பெரிய துன்பங்களோ எந்த பிரச்சனைகளும் இருக்காதுங்க இந்த புரட்டாசி மாதம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.